சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அஸ்ட்ராலஜி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீதேவி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம ட்ரஸ்ட்ல. நீங்க அந்த நட்சத்திர ரிலேட்டடா போன செஷன்ல பாதியில பார்ட்னரை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுங்களா? அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேரு ஸ்ரீதேவி. நான் ஒரு ஜோதிடர் கம்பெனி செக்ரட்டரி. இந்த வாய்ப்பை அளித்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு பாலாவிற்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலையை எனக்கு கத்துக் கொடுத்த என்னுடைய குருமார்கள், ஜோதிடம் கத்துக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்க நிறைய ஜோதிடர்களை கட்டுறதுனால பேரு சொல்ல விரும்பல. சோ எல்லா குருமார்களுக்கும் நன்றி. போன செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நட்சத்திரத்தோட குறியீடுகள், அதோட குணாம்சங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். விஷாக நட்சத்திரம் வரைக்கும், அஸ்வினில இருந்து விஷாக நட்சத்திரம் வரைக்கும் லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு செஷன் பாத்தீங்க அப்படின்னா, அனுஷத்துல இருந்து அவிட்டம் வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆல்ரெடி நட்சத்திரத்தோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தா, அது அப்படியே இப்போ ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் தட். ஓகேங்களா? இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன? நட்சத்திரங்கள் அப்படின்னா, நம்ம பூமியில இருக்கோம். இந்த பூமி இந்த அண்டத்துல அந்த பேரண்டத்துல அதுவும் சூரிய குடும்பத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த நட்சத்திரங்கள் ஏன் எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருந்தாலும், நம்ம முன்னோர்கள் மொத்தமா 27 நட்சத்திரம், 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்றாங்க. கணக்குக்கு பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் தான் நம்ம ராசி கட்டத்துல அடைவு பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த 27 நட்சத்திரங்கள் ஏன் இந்த 27 நட்சத்திரங்களை மட்டும் கணக்கீடு எடுத்து இந்த ஜோதிடத்தை கணிக்க உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 27 நட்சத்திரம்ன்றது ஒரு நட்சத்திரம் மட்டும் கிடையாது. ஒரு நட்சத்திரத்தை கூட்டத்தை தான் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த நட்சத்திர கூட்டம் எந்த வடிவுல இருக்கோ அந்த வடிவத்தை தான் அந்த நட்சத்திர குறியீடுகளா நம்ம முன்னோர்கள் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திர குறியீடுகள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நட்சத்திர சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஏன் இந்த 27 நட்சத்திரம் மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுதான் நம்ம பூமிக்கு கனெக்ட் பண்றது. அதாவது பூமிக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, நட்சத்திரத்துல இருந்து வர அந்த ஒளி கதிர்கள் பூமிக்கு தாக்குறதுனால இந்த 27 நட்சத்திர கூட்டங்களை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது இந்த நட்சத்திர கூட்டங்கள் இல்லாம எரிக்கற்கள் ஆகட்டும், இல்ல வேறு சில நட்சத்திரங்களும் இந்த பூமிய ஒரு சில டைம்ல கடந்து போகும். சோ அதெல்லாம் எல்லா சமயமும் நடக்காது, ரேரா நடக்கும் சயின்டிபிக்கா பார்த்தோம்னா. சோ அத பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களாகட்டும், சித்தர்களாகட்டும், யாரும் அது டைரக்டா எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்கிற அந்த நிகழ்வுன்றதுனால அத கணக்குல எடுத்துக்கலீங்க. சோ இந்த நட்சத்திர கூட்டங்கள் இதுக்கு தனியா ஒளிகள் கிடையாதுங்க. தட் மீன்ஸ் இதுக்கு லைட் சோர்ஸ் கிடையாது. நட்சத்திரங்களுக்கு எல்லாமே ஒளி சூரியன் கிட்ட இருந்து தான் வருதுங்க. சூரியன்ல இருந்து வந்த அந்த ஒளி கதிர்கள் டைரக்டா பூமிக்கு வருது கிடையாது. அது ஒரு கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லீங்களா, அந்த கிரகங்கள்ல பட்டு அந்த கிரகங்கள் மூலமா அந்த ஒளிக்கதிர்கள் மறுபடியும் நம்ம பூமிக்கு தாக்குதுங்க. சோ அதனாலதான் நம்ம இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்களை நம்ம அதிபதிகளா நம்ம உருவாக்கியிருக்காங்க ஜோதிடத்துல. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அனுஷத்துக்கு போயிடலாம்.
அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி வந்து கேது. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்கிரன். மிருகசீரிஷம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இதுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது 3த்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். திருவாதிரை, சுவாதி, சதயம் இது 3த்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா ராகு. புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி இது 3த்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா குரு. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது 3க்கும் அதிபதி பாத்தீங்கன்னா சனி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது 3த்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா புதன். ஓகேங்களா? சோ இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்கள அதிபதியாக வந்து கொண்டு பிரிச்சிருக்காங்க. இது நார்மலா வந்து நம்ம காலச்சக்கரப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல இன்னும் டெப்தா போனோம்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் அந்த டிகிரி வைஸ்க்கு அதிபதிகள் கொஞ்சம் மாறுன்னு சொல்லி ஒரு சில ஜோதிடர்களோட கருத்தா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து தனி சாப்டருங்க. இப்போ நம்ம வந்து நட்சத்திரத்தோட குணாதிசயம், அதோட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இத பத்தி நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்கவங்களா இருப்பாங்க. அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமான உணர்ச்சியா இருக்கும். இப்போ ஒரு மேஷ ராசிக்காரங்க, ஒரு மேஷம், அஸ்வினி இந்தவங்க உணர்ச்சி வசப்படுறதோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய உணர்ச்சிகள் வந்து ரொம்ப ஆழம் கொண்டதா இருக்கும். எத்தனாலுமே டெப்த்ல போவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஒற்றுமையா இருக்கணும், நல்ல சுமூகமான உறவு எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இவங்களை வந்து சொல்லணும் அப்படின்னா இணைக்க வைக்கும் நட்சத்திரம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில நடு நட்சத்திரமா இருக்கு. ஒரு ராசியில வர நடு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நடு நட்சத்திரம் வந்து உடையாத நட்சத்திரமா இருக்கும். மத்த நட்சத்திரங்கள் முன்னுக்கோ பின்னுக்கோ ஒரு சில ராசிகள்ல இரண்டு ராசிகள்ல அதோட பாதம் வந்து சேர்ந்திருக்கும். நடு நட்சத்திரமா இருக்க நட்சத்திரங்கள் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா உடையாத நட்சத்திரங்களா இருக்கும். உடையாத நட்சத்திரங்களா இருக்கும்போது அந்த ராசிக்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான முழு பலனையும் அது கொடுக்குங்க. இதுதான் உடையாத நடு நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிலையும் இருக்க நடு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது அந்த ராசிக்கு உண்டான அந்த பலனை வந்து எக்ஸ்ட்ரீமா கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப அனுஷ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுணர்வு வந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். எப்படின்னா இவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கு தேவையான விடைகள் இந்த பிரபஞ்சத்துல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க கரெக்டா டியூன் பண்ணாங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து இவங்க டைரக்டா இவங்க வந்து ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. ஓகேங்களா? அதே போல வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இயல்பா இயற்கையா எல்லாருக்கூடயும் நட்புறவு கொண்டு சுமூகமா வந்து ஒரு இடத்துல வந்து இவங்களுடைய வேலையை பண்ற நபர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து மனசார காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க கிடையாதுங்க அனுஷ நட்சத்திரக்காரங்கள். இவங்களுக்கு வந்து இயல்பாகவே ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதை தாங்குற மனசு இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு ரொம்ப இழகின மனசு அனுஷத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா தங்களோட உணர்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து இவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. இவங்க மனசுல என்ன இருக்குன்னு வந்து யாராலையும் அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரன் கிட்ட அது வந்து எப்பயுமே சீக்ரெட்டாவே தான் இருக்கும். நம்பி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து
ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல, அப்படி சொன்னா அவங்க வந்து மத்தவங்க கிட்ட போய் சொல்லிருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா? ஆனா அனுஷ நட்சத்திரத்துக்கு கிட்ட நீங்க போய் நம்பி உங்களுடைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்க என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இவங்க போவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக இவங்க வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல வேலையில எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பொறுமையா செயல்படுவாங்க. ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஆ இவங்க எப்படின்னா, ஆ ஒரு வேலை இவங்களுக்கு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்கலாம் வந்து அவசரமா பண்ணி முடிப்பாங்க. ஆனா இவங்க சரியா பிளான் பண்ணி, ப்ராப்பரா அத சேனல் பண்ணி, எந்த வேலைய இப்ப ஒரு 10 டாஸ்க் இருக்கு அப்டின்னா, அந்த 10 டாஸ்க்ல எந்த வேலைய எந்த டைம்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி சூப்பரா பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் அப்டின்னு பாத்தீங்கன்னா, அது இயல்பாகவே ரொம்ப இருக்கும். எதையுமே வந்து ரிசர்ச், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆ டெப்த்தா போய் ஒரு விஷயத்த எடுக்கிறது, இதெல்லாம் அனுஷத்துக்கு வந்து ரொம்ப இயல்பா வரும். இதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜோதிடம் ஆகட்டும், இல்ல ஒரு ரிசர்ச் ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இவங்க இருப்பாங்க. இவங்க மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட்ங்க. இவங்க மாத்திக்க வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்னா, சேம் இவங்க வந்து மனசுல இருக்கிறது எதுவும் இவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளிய சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒரு சில விஷயங்கள் இவங்கள மனதை பாதித்த விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா? அது இவங்களுக்கு வெளியில சொல்லாததுனால, இவங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம், மனக்கவலை, ஆம், சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அதே போல இவங்க மைண்ட வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியாது. ஏன்னா, இந்த அனுஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, மனகாரகன் ஆன சந்திரன், மனோகாரகனான சந்திரன் நீசமாகிறது வந்து அனுஷ நட்சத்திரத்துல தான் விருச்சிக ராசியில. ஓகேங்களா? சோ, அதனால இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. மைண்ட் ஸ்டேபிளா இருக்காதனால ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆம், அனலைஸ் பண்ணி எல்லாம் எடுப்பாங்க. பட் ஆனா டெசிஷன் மேக்கிங்ன்னு வரும்போது, மத்தவங்களுக்குன்னா இவங்க வந்து ரொம்ப சூப்பரா அட்வைஸ் பண்ணி எல்லாம் சூப்பரா முடிச்சு குடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டின்னா. தனக்குன்னு வரும்போது, இவங்களால ஒரு டெசிஷன வந்து இவங்களால எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகேங்களா? ஆ அனுஷத்தோட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேக்ஸிமம் இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தட் மீன்ஸ் இந்த சிஐடி, இந்த என்ஐஏ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் இவங்க வந்து மெயினா இருப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து எதுவுமே சீக்ரெட்ட வந்து மெயின்டெயின் பண்ணணும். ராணுவத்துறையிலயும் இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி துறைகள்ல இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஆம், அனுஷம் வந்து அ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா குடை. ஓகேங்களா? குடை உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வந்து குடை எப்படி இருக்கும்? அ குடை வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட குடை இருக்கு அப்படின்னா, நம்ம மழை வந்துச்சு அப்படின்னா, அதுலருந்து நம்மள காப்பாத்தும். அதே மாரி தான் இவங்களோட குணங்களும். ஒருத்தர வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால எல்லாரையுமே புரொடெக்ட் பண்ணி இவங்க கூட்டிட்டு போவாங்க. ஆனா, இவங்க மாத்திக்க வேண்டிய குணங்கள இவங்க சரியா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு இவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா மெடிடேஷன். மெடிடேஷன் வந்து இவங்க பண்ணணும். எந்த அளவுக்கு இவங்க மெடிடேஷன் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுடைய மனக்கவலையில இருந்து, மன கஷ்டத்துல இருந்து, இந்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில இருந்து இவங்க வந்து விடுபடலாம். அதே போல சந்திரன் நீசமாகறதுனால இவங்களுக்கு வந்து தாய்வழி தாய் பாசம், தாய்வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஒண்ணா இருக்க ஓ இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலையா இருக்கும். இல்லையா இவங்களுக்கு வந்து அதுக்காக ஏக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. ஓகேங்களா? ஆம், சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த சளி தொந்தரவு, வீசிங், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதே போல பாத்தீங்க அப்படின்னா, தண்ணீல கண்டம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? வளர வளர இவங்களுக்கு வந்து அது அதெல்லாம் குறைஞ்சு இவங்க நார்மல் பண்ணிப்பாங்க. இவங்களுடைய தெளிவான சிந்தனையால. ஓகேங்களா? ஆம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அனுஷத்தோட இது பாத்துடலாம். அனுஷத்தோட விருட்சம் பாத்தீங்க அப்படின்னா மகிழம் விருட்சம். ஓகேங்களா? மகிழம் விருட்சம். அனுஷத்தோட தேவதை எந்த தேவதை இவங்க வழிபட்டா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அதே போல அனுஷத்தோட மிருகம் பாத்தீங்கன்னா பெண்மான். ஓகேங்களா?
இவங்க நகரத்தோட இவங்க இருப்பிடமா அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அனுஷத்தோட நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை நிறம். ஓகேங்களா? அதே போல இவங்களுக்கு கோயிலுக்கு வந்து இவங்க அபிஷேக பொருட்கள் எந்த மாதிரி அபிஷேகம் பிரதோஷ காலங்களாகட்டும் இல்ல சிவன் கோயில்ல வந்து இவங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அன்னாபிஷேகம் அன்னாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அதாவது இப்ப இவங்க ஒரு பரிகாரமா பண்ணலாம். இவ பிரதோஷ காலங்கள்ல இவங்க கோயிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த சந்திரன் மூலமா இவங்களுக்கு கிடைக்கிற இந்த தோஷங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நிவர்த்தி கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல நீர்தானம், அன்னதானம் இதெல்லாம் இவங்க கொடுக்கலாம். அதே போல பெண்களுக்கு வந்து தாய்ஸ்தானத்தில் உள்ள பெண்களுக்கு இவங்களால வாழ்நாள் முழுவதும் இவங்களால எந்த அளவுக்கு இயன்ற உதவி பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நீருடன் தானம் அன்னதானம் பண்ணணும். தண்ணி இல்லாம வெறும் சாப்பாடு மட்டும் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பெரிய பலன் கிடைக்காது. ஓகேங்களா? சோ இதுதாங்க அனுஷத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேட்டை. கேட்டை கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேட்டையும் இருக்கிறது வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியில தான் இருக்கு. ஓகேங்களா? கேட்டை நட்சத்திரம். கேட்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டையோட அதிபதி பாத்தீங்கன்னா புதன். ஓகேங்களா? கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வலிமையானவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல இவங்களுக்கும் உள் உணர்வு, அதே போல உள்ள ஞானவான்களா இருப்பாங்க. ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் திங்கர், ஒரு ஸ்டூடெண்ட், எப்பயுமே ஒரு வித்தைக்காரன் சொல்லுவாங்க புதன். ஓகேங்களா? அதே போல இவங்க வந்து நிறைய மல்டி டேலண்டட் பர்சனா இருப்பாங்க. நிறைய துறையில இவங்களுக்கு வந்து ஞானம் இருக்கும், உள்ஞானம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு இயற்கையாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா தலைமைத்துவ குணம் இவங்களுக்கு இருக்கும். ஒன்ன லீட் பண்ற கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? லீட் பண்ணி அத வந்து இவங்க முடிக்கணும். ஒரு குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா கேட்டையில பிறந்திருந்தாங்கன்னா இவங்க தான் குடும்பத்துல லீட் பண்றவங்களா இருப்பாங்க. ஈவந்தோ வந்து கேட்டையில இவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 குழந்தை பிறந்திருக்கு, இது கடைசி குழந்தையா இருந்தா கூட இவங்களை கேட்டுதான் குடும்பத்துல டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் இவங்க இருப்பாங்க. மூத்தவர் போல இவங்க செயல்படுவாங்க. அதே போல ரொம்ப பொறுப்பானவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா சின்ன வயசுல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே வயது ஆக இவங்க வந்து ரொம்ப ஞானம் அடைந்து எல்லாருக்கும் பயனுள்ளவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த உண்மையை வச்சுதான் இவங்க டெசிஷன் எடுப்பாங்க. கேட்டைய பொறுத்த வரைக்கும் யாராச்சும் பொய் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? இவங்களுடைய நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எரிச்சல் அடைஞ்சிருவாங்க சீக்கிரமா. அந்த ஷார்ட் டெம்பர், அந்த எரிச்சல், அதே போல கர்வம். இவங்களுக்கு வந்து மல்டி டேலண்டா இருக்கிறதுனால யாராச்சும் இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அதனால இவங்களுக்கு வந்து தான் மேல ஒரு கர்வம் இருக்கும். ஈகோ, கர்வம், ஆணவம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து போகும். சோ இதெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா தான் சொல்றதுதான் கரெக்ட், மத்தவங்க சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னா இவங்களால வந்து தன்னை வந்து மாத்திக்க முடியாது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இவங்க வந்து அனுபவ பாடத்தை தான் கத்து இவங்க வளருவாங்க. அனுபவங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அனுபவம் வந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த அனுபவத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும், எந்த அளவுக்கு வலி வேதனைகள் அனுபவிச்சிருக்கணும்னு இருக்கு. சோ இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். அனுபவம் ஜாஸ்தி இருந்தாலே அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா வீடு, குடும்பம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் கேட்ட நட்சத்திரக்காரங்க. ஏன்னா
ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அமையிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. இவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவானவர்களா இருப்பாங்க. அத இவங்க கண்டுபிடிச்சு யாரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், யாரு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதே போல பொறுமையா இருக்கணும். ஆம், அதிகாரம் பண்ணும்போது அதுல ஒரு சமநிலைய வந்து இவங்க வச்சுக்கணும். அப்படி இருந்தாங்க மத்தவங்களோட மரியாதையா, மத்தவங்களோட பணிவா அப்படி வந்து இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? ஆம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டையோட இது பாத்துடலாம். கேட்டையோட விருட்சம் பாத்தீங்கன்னா புன்னை மரம். ஆம், கேட்டையோட அதிபதி பாத்தீங்கன்னா தேவேந்திரன். சோ இந்திர வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுக்கும். ஓகேங்களா? கேட்டையோட மிருகம் பாத்தீங்கன்னா ஆண்மான். கேட்டையோட இருப்பிடம் வெட்டவெளி. வெட்டவெளியில இவங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பமா இருக்கு, ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இவங்க வெட்டவெளியில போய் டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரபஞ்சத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிடுவாங்க அந்த டைம்ல. ஓகேங்களா? கேட்டையோட நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை. இவங்க இவங்க வந்து சிவனுக்கு எந்த சிவன் கோயிலாகட்டும் மற்ற கோயிலுக்காகட்டும் எந்த அபிஷேகம் பொருள் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா விபூதி. நெத்தியில விபூதி வச்சுட்டு போனாங்களும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே போல விபூதி அபிஷேகம் பண்ணாங்கன்னாலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஏற்றம் கொடுக்கும். ஓகேங்களா? இது இது கேட்டைக்கான ஆஹ் இதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூலம் போயிடலாம். மூலம் மூலம் உங்களுக்கு தெரியும். மூலம் வந்து மூலத்தை பத்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா தான் சொல்லுவாங்க மூல நட்சத்திரத்துக்கு. ஆனா மூல நட்சத்திரம் வந்து அவ்வளோ வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சூப்பரான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஏன்னா மூல நட்சத்திரத்துல பெண் பிறந்தா வந்து அவங்களுக்கு மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரத்துல யாரு பிறந்தாங்க? மூல நட்சத்திரத்துல இதுக்கு முன்னாடி பிறந்தது வந்து ஆஞ்சநேயர். ஓகேங்களா? ஆஞ்சநேயர் பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரோட குணாதிசயம் என்ன? அவர் வந்து எந்த அளவுக்கு ராமபக்தன், ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு அவர் வந்து சிறந்து இருந்தாரோ அதே அளவுக்கு வீரத்திலையும் சிறந்து இருந்தார். ஓகேங்களா? இப்போ மூல நட்சத்திரத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க வந்து அவ்வளவு நாலேஜா இருப்பாங்க. தர்ம சிந்தனை ஆகட்டும், ஆன்மீக சிந்தனை ஆகட்டும், வீரம் ஆகட்டும் எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்து இருப்பாங்க. மூல நட்சத்திர பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும் யார் பிறந்திருந்தாலுமே. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ அந்த வீட்ல வந்து ஒரு ஆண் எடுக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஈக்குவலா இவங்க இருப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள். சோ இதுல என்ன ஆகும்? ஏன் வந்து அந்த காலத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அந்த ஒரு வீட்ல வந்து தலைமையா வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க வந்து மாமனார் தான் அந்த வீட்டை வந்து நிர்வாகிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து அவங்கள விட அவங்க அந்த மாமனாரை விட இவங்க வந்து அறிவுல சிறந்தவங்களா இருப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். ஓகேங்களா? இததான் மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னது இதுதான். இதுல எப்படின்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ஃபேமிலில எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி யாரு சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு அந்த எடுக்கிற அந்த மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த காலத்துல வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அந்த காலத்துல மூல நட்சத்திரத்துல பெண் பிறந்தாலே ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. ரொம்ப ரொம்ப நாலேஜ்டு பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல இவங்களோட அறிவு பாத்தீங்க அப்படின்னா விருட்சம் மாதிரி இருக்கும். அத இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இமீடியட்டான சொல்யூஷன் மூல நட்சத்திரக்காரங்க வந்து இமீடியட்டா அந்த சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க ஆஞ்சநேயர் மாதிரி. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ரொம்ப புத்தி கூர்மையா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே போல மிக வலிமையான மனம் இவங்களுக்கு. இப்போ நம்ம அனுஷத்துக்கு பார்த்தோம் மன வலிமை குறைவுன்னு பார்த்தோம். ஏன்னா சந்திரன் நீசமாகுது. ஆனா மூல நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஞான மிகுந்தவங்களா இருப்பாங்க. அதே போல மன வலிமை ஜாஸ்தி. இவங்கள மாத்திக்கிறதுன்றது இவங்களுக்கு ரொம்ப சிரமம். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து
இவங்களோட உயர்வு ஆகட்டும், இவங்களோட வீழ்ச்சி ஆகட்டும், இவங்க மாற்றம் ஆகட்டும், எல்லாமே இவங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு மாற்றமும் வந்து இவங்களே தான் பண்ணும். மத்தவங்க சொல்லி இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த ஒரு பிடிவாத குணம் இவங்க கிட்ட இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை இவங்க வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க வாழ்வு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹ் இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூல நட்சத்திரக்காரங்க அத வந்து ஆஹ் ரொம்ப சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா அந்த முடிவு வந்து அவசர முடிவா இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து கடுமையான வார்த்தைகளா மத்தவங்கள பேசுவாங்க. அத வந்து இவங்க குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆம், இவங்க மனச சமநிலைப்படுத்தி இவங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ் இவங்களே அனலைஸ் பண்ணி இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு வந்து சரியான முடிவா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஹ் அதே போல இவங்களுக்கு அந்த தலைகணம் ஆகட்டும், தான் சொல்றது சரி அப்படின்ற அந்த மாத்திக்க முடியாத அந்த நிலை இதெல்லாம் இவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்வு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹ் அடுத்து வந்து மூல நட்சத்திரத்துல இதெல்லாம் பார்த்துடலாம். மூல நட்சத்திரத்தோட மரம் பாத்தீங்கன்னா மராமரம். ஓகேங்களா? அதோட தேவதை பாத்தீங்கன்னா அசுர தேவதைகள், இந்த மாதிரி யக்ஷினிகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 64 யக்ஷினிகள், அந்த மாதிரி தேவதைகள் தான் இந்த மூல நட்சத்திரத்துக்கான அதிதேவதைகள். மிருகம் பாத்தீங்கன்னா பெண்ணாய். இவங்களுடைய இருப்பிடம் பாத்தீங்கன்னா நகரம் சார்ந்த இடங்கள்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறம் பாத்தீங்கன்னா கருப்பு. அபிஷேக பொருள் பாத்தீங்க அப்படின்னா சந்தனம். சோ சந்தன அபிஷேகம் வந்து பிரதோஷ காலங்கள்ல சிவன் கோயிலுக்கோ இல்ல மற்ற தெய்வங்களுக்கோ இவங்க சந்தன அபிஷேகம் இவங்க ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு இவங்க பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்வு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து குறையும். ஜாதக ரீதியாக இருக்க பிரச்சனைகளும் இவங்களுக்கு குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூராடம். பூராடம்னும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்க நட்சத்திரம். ஓகேங்களா? பூராடத்தை வந்து பூராடத்தினோட அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். ஓகே, பூராடத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து எப்போதும் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப அழகா இருக்கும். இவங்களோட திங்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான திங்கிங்கா இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் திங்கிங் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கும். ஞானம் கொடுக்கற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி, ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி திங்கிங், இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு விஷயத்த உருவாக்குறது, ஒரு அழகா இவங்க இருக்கிற இடத்த அழகா வச்சுக்கிறது, இவங்க பார்க்கிற பார்வை அது மாதிரி ஒரு அழகான பார்வையா இருக்கும். இயல்பாவே இவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இவங்க முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அத வந்து யாராலும் மாத்த முடியாது. நம்ம போக்கிரியில நம்ம விஜய் சொல்ற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நீர் பரிகாரம், தண்ணில போய் குளிக்கிறது, நீர் அபிஷேகம் பண்றது, நீர் தானம் பண்றது, நீர்மோர் தானம் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உயர்வை கொடுக்கும். ஓகேங்களா? இவங்க கிட்ட வந்து பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட ஒருத்தங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும். இவங்க கூட பேசுறது மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இனிமையா பேசுவாங்க. மத்தவங்களை யாரும் ஹர்ட் பண்ற மனநிலை இவங்களுக்கு இருக்காது. அதே போல இவங்களோட பாயிண்ட வந்து அவங்களுக்கு நளினமா சொல்லி எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்ன்ற அந்த டேலண்ட் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பாயிண்ட இவங்க மாத்திக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பாயிண்ட வந்து மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம அவங்க கிட்ட எந்த அளவுக்கு எப்படி சொன்னா அந்த இடத்துல வேலை நடக்கும் அப்படின்ட்டு அந்த வித்தையை கத்திருப்பாங்க போராட நட்சத்திரக்காரங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் இவங்களுக்கு ஜாஸ்தி. இவங்கள வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒருத்தங்க வந்து சொல்லி இவங்களை தேத்தி தான் மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இவங்களுக்கு இருக்காது.
இவங்களாவே வந்து இவங்கள மோட்டிவேட் பண்ணி இவங்க ப்ராப்ளத்தை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்களுக்கு வந்து நான் சொல்றதுதான் சரி. அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆகட்டும், இவங்களுடைய ஃபேமிலில ஆகட்டும், இந்த மாதிரி சிக்கல் வராம இவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வாழ்க்கையில என்னென்ன கடைபிடிக்கணும்னா, அமைதி, உறுதி, பணிவு. இது 3யும் இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சூப்பரா வெற்றி அடையலாம். ஓகேங்களா? அடுத்து பூரணத்தோட இதெல்லாம் பார்த்துடலாம். பூரணத்தோட விருட்சம் பாத்தீங்கன்னா வஞ்சி விருட்சம். ஓகேங்களா? பூரணத்தோட தேவதை வந்து வருண பகவான். சோ இவங்களுக்கு வந்து நீர், தண்ணில, ஆற்று நீர்ல, அதே போல தண்ணில குளிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதோட மிருகம் பாத்தீங்கன்னா ஆண் குரங்கு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இருப்பிடம் வந்து வெட்டவெளி. நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை நிறம். அபிஷேக பொருள் பாத்தீங்கன்னா வில்வ இலை. சிவனுக்கு, சிவாலயங்களுக்கு, லக்ஷ்மிக்கு இதெல்லாம் வில்வ இலை அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். இவங்க வந்து வாழ்க்கையிலயும் மேன்மை அடையறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடம். ஓகேங்களா? உத்திராட நட்சத்திரம், உத்திராடத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். ஓகேங்களா? உத்திராடத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஆளுமை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. சூரியன் எப்படி ஒரு ஆளுமைக்கான கிரகமோ, அதே போல இவங்க வந்து ஆளுமை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு தேஜஸ் பொருந்தியவங்களா இருப்பாங்க. ஒரு ஆறா இருக்கும். இவங்களை பார்த்தா ஒரு இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறா இருக்கும் சுத்தி. இவங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வசியம், ஆகர்ஷணம் இதெல்லாம் ஆகும். அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்க நெறியுடையவங்களா இருப்பாங்க. பொறுப்பா எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த இந்த நெறி, ரூல்ஸ், ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் என்னைக்கும் மீற மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அத வந்து இத வந்து அதிகாரத்தோட எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க. பூராடம் பாத்தீங்கன்னா ஒரு நளினமா சொல்லி எந்த இடத்துல எப்படி பேசினா இதாகுமோ அப்படி அவங்க டெசிஷன் மேக்கிங் இருக்கும். உத்திராடம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அதிகாரத்தோட சொல்லி அத வந்து எப்படி வந்து மத்தவங்களை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஓகேங்களா? இவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க வந்து ரொம்ப பொறுப்பான பிள்ளையா இருப்பாங்க. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தை 3 குழந்தை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை ரொம்ப சுட்டியா இருக்கும். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா எதையுமே கண்டுக்காது. வாழ்க்கையை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஜாலியா இருக்கும். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இந்த சூரிய நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கள குறையே சொல்ல முடியாது. அவங்க வேலை கரெக்டா பண்ணிருவாங்க. டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. யாரும் வந்து அந்த படிக்கிற விஷயத்துல நல்லா படிப்பாங்க. வேலை செய்யணும்னா வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க. வெளியில மத்தவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரமா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. சமூகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு, மரியாதை என்னைக்குமே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய பிறவி குணநலன்களாக. ஓகேங்களா? அதே போல இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அடையாளம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொந்த சுயநலம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். பொதுநல நோக்கத்தோட தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்க. சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், இவங்க மூலமா ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப வந்து தீர்மானமா இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு இவங்களுக்கு இதனால இவங்களுக்கு என்ன இவங்களோட மைனஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பொறுப்பா இருக்காங்க பாத்தீங்களா? அதனால இவங்க சுத்தி இருக்கவங்க பொறுப்பு இல்லாம இருந்தாங்கன்னா அத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆயிடும். மன அழுத்தம், மனக்கவலை இதெல்லாம் ஆயிடும். இவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து தப்பா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து இவங்க வந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அத வந்து தாங்கிக்க முடியாது இவங்களால. இன்னொன்னு என்னன்னா, இவங்க சொல்லணும்னா இவங்க மத்தவங்க தப்பு பண்றாங்க, அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையும் சேர்த்து இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், சரியா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வேலையும் சேர்த்து இவரே பண்ணிட்டு, அதனால இவங்களுக்கு வேலை பளு அதிகமாயிடும். அதனால என்ன ஆகும்னா, இவங்களோட மன அழுத்தமோ, இவங்க வேலையும் இவங்களால சீக்கிரம் குறிப்பிட்ட டைம்க்கு முடிக்க முடியாம போகும். அவங்க வேலையும் சேர்த்து இழுத்து பண்றதுனால, அதனால இவங்க மேனேஜ்மென்ட்ல வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அதே போல வந்து இவங்களுடைய உணர்ச்சிகள வந்து வெளிப்படுத்துறதுல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அவ்ளோ சீக்கிரம் வந்து இவங்க ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அ ரொம்ப வந்து இவங்க வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறத வந்து வெளிய சொல்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? அ இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்டின்னா, இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அம் கண்டிப்பா இவங்க வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா, ஒரு தாமதமா ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனா கூட, ஃபைனலா வந்து இவங்க வெற்றி அடைஞ்சு தான் இருப்பாங்க வாழ்க்கையில. ஒரு தரமான, ஒரு உயர்ந்த, ஒரு மரியாதையான வாழ்க்கை வந்து வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. வாழ்நாள்ல உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? உத்திராட நட்சத்திரத்தோட இதெல்லாம் பாத்துடலாம். உத்திராட நட்சத்திரம் மரம் பாத்தீங்கன்னா பலாமரம். ஆம், மிருகம் பாத்தீங்கன்னா மலட்டு பசு. ஓகேங்களா? வழிபட வேண்டிய தெய்வங்கள் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி, அப்புறம் ஈஸ்வரன் சிவன் வழிபாடு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப மேன்மையை கொடுக்கும். இவங்களும் ஒரு வெட்ட வழியில போய் இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம். ஆம், அர்ச்சனை பாத்தீங்கன்னா சஹஸ்ர தாரை மலர். அந்த மலரை வந்து இவங்க அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னா அந்த சிவனுக்கோ கணபதிக்கோ இவங்க அர்ச்சனை பண்ணாங்கன்னா இவங்க தோஷத்துல இருந்து எல்லாத்துல இருந்தும் விடுபடலாம். இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறந்து விளங்குங்க. அடுத்து வந்து திருவோணம். ஓகேங்களா? திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு அறிவு, ஞானம், ஆன்மீகம் இது எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து இயல்பாவே இவங்களுக்கு இருக்கும். இதோட மொத்த உருவமா இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய கல்வி அறிவு ஒரு கம்மியா இருந்தா கூட இவங்களுடைய உலக அறிவு, ஆன்மீக அறிவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருவோணத்துல பிறந்தது யாருன்னா நம்ம மகாவிஷ்ணு பிறந்தது திருவோண நட்சத்திரம் தான். ஓகேங்களா? இவங்க வந்து கேள்வி ஞானத்தால இவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அதே போல மத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து தன்னை உணர்ந்து அதுல இருந்து தன்னை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஓகேங்களா? சமூகம், குடும்பம், ஆஹ் இது 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 மேல இவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்பாங்க குடும்பத்துல. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திருவோண நட்சத்திரம் வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்ற இடத்துல இருப்பாங்க. கன்சல்டன்ஸ், பினான்ஸ் கன்சல்டன்ஸ், அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் கன்சல்டன்ஸ் மெயினா. ஏன்னா திருவோணம் இருக்கிறது மகர ராசி. மகர ராசியில இருக்க நடு நட்சத்திரம் திருவோணம். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நடு நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து அந்த ராசியுடைய முழு பலன்களையும் கொடுக்கும். ஓகேங்களா? சோ பிசினஸ் கன்சல்டன்ஸா இருப்பாங்க. அதே போல முற்பகுதி வாழ்க்கையில இவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த சிரமப்பட்டு அதில் கிடைத்த அனுபவங்களை வைத்து பிற்பகுதி வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கும் வந்து நீதிமான் சனி பகவான் எப்படி நீதிமானோ சனியோட வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப நீதி நெறி, ஒழுக்கம், இந்த ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் தான் இவங்க. இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தவறை வந்து சகிச்சு கொள்ள முடியாது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா யாராச்சும் இவங்களுக்கு வந்து ஒரு இன்பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து இவங்களுக்கு அதனால தாங்கிக்க முடியாது. அதே போல இவங்க வந்து ஒரு இலகுவான மனத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்களால வந்து அந்த எமோஷன்ஸ வந்து இவங்களால டாலரேட் பண்ண முடியாது. வேற யாராச்சும் எமோஷனலா ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால அதை தாங்கிக்கிற மனசு கிடையாது. ஏன்னா சந்திரன் வந்து சந்திரனோட நட்சத்திரம்ன்றதுனால இயல்பாகவே அந்த இலகுவான மனசா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல இவங்களுக்கு வந்து என்ன மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு
சனி சந்திரன் இணைவுனாலே புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. தோஷங்கள் பல இருக்கு, அதுல புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா சனி வந்து இருக்கிறதுலயே ரொம்ப தாமதமாக செல்ற கிரகம், ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். ஓகேங்களா, நம்ம 9 கிரகத்துல. ஆனா சந்திரன் தான் இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். சோ ஒரு தேர்ல வந்து ஒரு சக்கரம் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது, ஒரு சக்கரம் ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னா அந்த தேரை நீங்க ஓட்ட முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? அதே போலதான் இவங்களுடைய மனசு வந்து, இவங்க மனசு ரொம்ப வேகமா இருக்கும். அந்த வந்து ஏன்னா அந்த வந்து நிறைய இருக்கும். அழுத்தம் இதெல்லாமே இவங்க பிளான் டைம்ல அப்படின்றனால ரொம்ப